நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நேத்தியே தெரிஞ்சிருச்சு இப்படி வந்து ஒரு எல்லைட்ட ஆடியோ தான் இங்கே வந்திருக்காங்கிறது நேற்று கேள்வியிலே தெரிஞ்சிருச்சு. நேற்று கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா எந்த லெவலில் நான் பேசுறது அப்படிங்கிறது எனக்கே ஒரு அச்சம் வந்துருச்சு. ஏன்னா பேசுகிறவங்கள்ட்டே பேசுகிற விஷயங்களை பேசி பயனில்லை. இன்னொரு வேற கெட்ட லெவலுக்கு வந்து இதை வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம். கான்டெம்பரரி சமகால சூழல், சமகால அரசியல், சமகால இளைஞர்களுடைய புரிதல். சமகால இளைஞர்கள் ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாக சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க, சமூகத்தை புரிந்து கொள்ளாமல் மாயையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அந்த முரண்பாடுங்கிறது சமூகத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து இப்போ இந்த பயிலரங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக நாங்கள் எதை வைத்தோம் என்று சொன்னால், இப்போ மாறி வருகின்ற இந்த சமூக அரசியல் சூழலில் நம்ம வந்து இந்த பெரியாரிய கருத்துகளுடைய மோர் ரெலவன்ஸு கூடுதல் தேவை வந்து எந்த அடிப்படையில் இருக்குது? அது முடிஞ்சு போச்சா? பெரியார் வந்து முடிஞ்சு மூட்டை கட்டி வச்சிடலாமா, எல்லாம் மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் இருக்குது. இப்போ எல்லாமே கடந்து போச்சு, இன்னும் எதுக்கு பெரியார் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படிலாம் ஒரு நேரேஷன் வந்து கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த நேரேஷன்ங்கிறது உண்மைதானா? இது எப்படி ஷட்டிலாக வந்து உள்ளுக்குள்ளே கூர்மையாக எப்படி வந்து செயல்பட்டு இருக்கு ஆக்டிவாக? உண்மையை வந்து மூடி மறைச்சிட்டு உள்ளீடாக வந்து அது எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஷார்ப்பான ஒரு புரிதலை வந்து நமக்குள்ள தேவை. அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பயிற்சி முகாமை வந்து நாங்கள் கட்டமைத்தோம். இந்த பயிற்சி முகாமை வந்து எந்த நோக்கத்தில் நாங்கள் நடத்துகிறோமோ அது வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நேற்று நடந்த ஒரு பயிற்சி முகாமில் தெரிய முடியுது. ஏன்னா அங்கே பேசப்பட்ட உரையாடல்கள், சொல்லாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நம்ம பயிற்சி முகாமில் பேசப்பட்ட வழக்கமான அந்த மொழிகள் இல்லாமல் ஒரு மாற்று மொழிகளில் சமூக தேவைகளை உள்ளடக்கிய ஒரு சொல்லாடல்களும் மொழிகளும் வந்து நேற்று வந்து பேசப்பட்டது. அது தொடர்பாக இளைஞர்கள் வந்து கேட்ட கேள்விகளும் அவர்களுக்கான ஒரு சரியான புரிதல் இருப்பதை வந்து உணர்த்தி இருக்கு. இப்போ வந்து கொடுங்க தலைப்பு சும்மா கொடுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பார்ப்பனியம், இப்போ வந்து பிராமினிசம் எப்படி வந்து ஒரு தத்துவமாக இருக்குது, எப்படி வந்து ஒரு அதிகார மையமாக இருக்குது, எப்படி வந்து ஊடகங்களிலும் அரசாங்கத்திலும் மதத்துறையிலும் ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்களை வந்து கோட்பாட்டு ரீதியாக எப்படி புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய ரிசர்ச் ப்ராஜெக்டு. உண்மையிலே நாங்கள்லாம் உட்காந்து தான் எழுதணும். இதெல்லாம் தேவை, மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த கேள்வி உருவாக்கப்பட்டது. ஆனால் மக்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி எடுத்து சொல்ல போகிறோங்கிற ஒரு பயம் இப்போ வந்து எங்களை வந்து நிச்சயமாக உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம விடை எடுக்க முடியும் அப்படியான ஒரு முயற்சியாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த முயற்சியாக இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து மேலே வந்து எப்படி செழுமைப்படுத்தலாம், இந்த கருத்துக்களை வந்து எப்படி மேலே வந்து வலிமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்கப்பள்ளி, ஒரு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீட் என்ட்ரி இல்லை, இது வந்து இதில் வந்து ஒரு துவக்க கல்வி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினுடையதாக நான் சில வந்து கருத்துக்களை வந்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து பார்ப்பனியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். இது இப்படி ஒரு தத்துவம் இருக்கா உலகத்தில்? பார்ப்பனியம்னு ஒரு தத்துவம் இருக்கா? முதலாளித்துவம் இருக்குது, நிலப்பிரபுத்துவம் இருக்குது, கம்யூனிசம் இருக்குது. அப்போ பார்ப்பனியங்கிறது தத்துவம் இருக்கான்னு இடதுசாரிகள்லாம் கேட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெரியாரிய கூட்டமைப்பு அப்படின்னு நாங்கள் வச்சப்ப சில இடதுசாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது வேணா பெரியார் கூட்டமைப்புன்னு வைங்க, பெரியாரிய கூட்டமைப்புன்னு வைக்காதீங்க, பெரியாரியன்னு ஒரு இயம் கிடையாது, அப்படி ஒரு பிலாசபிலாம் கிடையாது அப்படின்னு சில இடதுசாரிகள் இந்த கூட்டமைப்பில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தத்துவத்தை சொல்லிட்டு தத்துவ பாறையில் அவங்க பேசிட்டு, அதுலேருந்து நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த தத்துவம் பேசுகிறவங்கலாம் செயல்பாட்டுக்கு இல்லை பெரிய முரண்பாடு இருக்கு போல இருக்கு. வெறும் தத்துவத்துக்குள்ளே தான் அவங்க நிற்பாங்க, முரண்பாடுக்கு வந்து சமூகத்தில் கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க வரமாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சது மட்டும் இல்லாமல், இந்த சொல்லப்பட்ட தத்துவங்கள் நாங்கள் இன்றைக்கும் அந்த தத்துவம் உயிரோடு தான் இருக்குது, அந்த தத்துவம் வந்து சாகலை, அந்த தத்துவத்தை கொண்டு போனவங்க தான் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை நியாயப்படுத்துகிறவங்களும் ஐடியாலஜியில் இருக்கிறாங்க. பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நாங்கள் புரிந்துகிட்டது பார்ப்பனியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் மொழியில் நாங்கள் சொல்லணும் சிம்பிளாக அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லலாம். நிலப்பிரபுக்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தை நீங்கள் வந்து நிலப்பிரபுத்துவம்னு சொல்கிறீங்க. முதலாளிகளுடைய ஆட்சி காலம், முதலாளிகள் வந்து மக்களை உழைக்கின்ற மக்களை சொல்கிற ஆட்சி காலத்தை
நீங்கள் முதலாளித்துவம்னு சொல்கிறீங்க. அப்போ பார்ப்பனர்கள் சமுதாயத்தை சொல்கிற ஒரு சமூகத்தை வந்து நாங்கள் பார்ப்பனர்னு சொல்லுவோம். நிலப்பிரபுத்துவம் எப்படி இருக்கோ, முதலாளித்துவம் எப்படி இருக்கோ, அது மாதிரி பார்ப்பனர்கள் சுரண்ட ஒரு சமூகத்துக்கு பார்ப்பனியர்னு நாங்கள் பேர் வைக்கிறோம். அது சுரண்டல் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பார்ப்பனர் சுரண்டல்ங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து கடந்து போகிற ஒரு விஷயம், சமூகம் வந்து அதை நோக்கி வரல. இதை தாண்டி வேறு விஷயங்களாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம பார்ப்பனியத்தை வந்து முறியடிச்சிடலாம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து விளக்கம் இல்லை. அப்படி எங்கிட்ட சொன்னவங்க மதத்தை வைத்து வந்து மதம்ங்கிறது வந்து மாற்று மதத்தை பற்றி சொன்னது வந்து மதத்தினுடைய எதிர்ப்பின் அடிப்படையில் அவர் சொல்லலை அப்படின்லாம் சொல்லலை. அவர் வேணா எல்லா சாதாரண மக்களுக்கு வந்து கவலை இல்லாதவர்களுக்கு கவலையை போக்குவதற்கும் இந்த இயக்கத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு இயக்கத்தை போக்குவதாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் மயக்கம் தரக்கூடியதாகவும் மதம் இருக்கு. அந்த மயக்கம்ங்கிறது சொல்லு அப்படிங்கிறது சொல்லு வந்து நல்லது இல்லை. ஆனால் குடிச்சவன சாப்பிட்டவன ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதை தேடிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அதனால வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது கெடுதலாக இருந்தாலும். அதுதான் அவங்க சொன்ன விஷயம். பொதுவாக எல்லாம் மாதம் அப்படின்னு சொன்னாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு, தொழிலாளர் வர்க்கம் அதெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து உள்ள அரசியல் போக்கு வந்து எதை நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே நேற்றெல்லாம் சொன்னேன், பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, மாற்றம் வந்தது, நாடாளுமன்றம் வந்தது, இதெல்லாம் வந்தப்ப இன்றைக்கு வந்து செக்குலர் ஜனநாயக சோசியலிசம் அப்படிங்கிற பேசுகிறவங்களுடைய கையிலிருந்து ஆட்சி அதிகாரங்கிறது வந்து இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கி இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இந்துத்துவ அரசியலுக்கு நோக்கி நாடாளுமன்றம் ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து இந்த இந்தியாவில் வந்து 75% பகுதியை வந்து இந்துத்துவம் பேசுகிற அரசியல் அதிகாரத்தினுடைய பிடியில தான் இன்னைக்கு இருக்கு. 75% மேலே எல்லா மாநிலங்களும். 1-2 மாநிலங்கள் தான் இன்னைக்கு கேரளா மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு 20-25% தான் இன்னைக்கு வந்து இந்துத்துவத்தை நேரடியாக எதிர்க்காதவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்துத்துவத்தை ஓரளவு எதிர்க்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. சரி, இந்து மதம் இந்துத்துவ அரசியல் அது நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்துத்துவ அரசியல் பல சமரசங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்றது சொன்னால், இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை பேசுது. அதை வந்து எல்லாருமே இந்துத்துவ அரசியலாக மாற்றணும். இந்து மதத்துக்குள்ள பல்வேறு பிரிவுகளை வந்து தங்களுக்குள்ள வந்து பிரிஞ்சு போகக்கூடாது. பல்வேறு பிரிவுகளை கொண்ட இந்து மதம் ஒன்று இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம இந்துத்துவ அரசியலாக மாற்றணும்னு சொன்னால் இந்து மதத்துக்குள்ள உட்பிரிவுகள் எல்லாமே சேர்ந்து இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யத்தை அமைக்கணும், அதிகாரத்தை இந்துக்கள் கைப்பற்றணும். அதிகார அரசியல் இந்து மதத்தினுடைய அரசியலை பேசுவது இந்துத்துவா. இந்து மதத்தினுடைய தர்மம் வர்ணாசிரமத்தை பேசுது, பிராமண உயர்தன்மையை பேசுது, சூத்திர இழிவை பேசுது, எல்லாமே வந்து இந்து தர்மம் பேசுது. அந்த இந்து தர்மத்தை வந்து அரசியல் ஆக்கணும், இந்துத்துவ அரசியல் ஆக்கணும்னு சொன்னா இந்த இந்து தர்மத்தை வந்து ஒரு சட்டமாக்கி இந்த இந்து தர்மத்தை வந்து இதுதான் இது இந்துக்கள் நாடு என்று சொல்லி இதை வந்து ஒரு ஆட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க செய்து கொண்ட சமரசம் இந்த உள் முரண்பாடுகள், மதத்தினுடைய முரண்பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அரசியலோட கையெழுத்து பண்ணுவோம். அப்ப இந்துத்துவ அரசியலுடைய செயல் அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? இந்த நாடு வந்து இந்துக்களுடைய ஒரு நாடு, இது இந்து ராஷ்டிரமான ஒரு நாடு அப்படிங்கிறத இந்த நாட்டை வந்து அவங்க அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எது எது தடையா இருக்கு, அது எதுக்கு தடையா இருக்குங்கிறத அவங்க ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய செயல் திட்டத்தை போட்டு ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அப்பப்ப அது அரசுக்கு வந்து அது சொல்லிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாமல் திடீர்னு அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் திடீர்னு பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஏன் கொண்டு வராங்க, என்ன கொண்டு வராங்க? குடியுரிமைகளாக இருக்கிறவங்க, இந்தியாவில் வந்து குடியுரிமையாக இருக்கிறவங்க இந்துக்களாகத்தான் இருக்கணும், இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை படிப்படியாக பறிக்கணும், அப்போ இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்துக்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சட்டங்களும் வந்து சிறுபான்மைகளை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற நோக்கத்தோட சட்டங்கள் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் வந்தாலும் அந்த சட்டங்களுடைய இந்துத்துவ அரசியல் வந்து இந்து மத அரசியலிருந்து மாறுகிற இந்துத்துவ அரசியல்ங்கிறது வந்து உள்ளீடாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வருது. என்னன்னு சொன்னால் இது வந்து இந்துத்துவ அரசியல் பேசினாலும் பார்ப்பனியத்தினுடைய தர்மத்தை, பார்ப்பனுடைய ஒரு கோட்பாட்டை இந்துத்துவ அரசியலிருந்து நாங்கள் விளக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற விஷயம்னா இப்போ ராமன் கோயில் கட்டின ஒரு விஷயம். அயோத்தியில் வந்து அவ்வளவு பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கட்டி இந்தியாவினுடைய ஒரு தேசிய சின்னம்,
அப்படிங்கிறத அதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. பல இடத்துல வந்து கோயில்கள் இருக்கிற இடத்தெல்லாம் மசூதி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மசூதியை இடிச்சுட்டு தான் கோயில் கட்டினாங்க, இந்து கோயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே அந்த 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 மசூதியெல்லாம் இடிக்கணும், அது வந்து நாங்கள் இந்து கோயிலாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா வச்சு நாடு முழுவதும் வந்து அதில் வந்து மாற்றுறாங்க. அப்புறம் வந்து பாடத்திட்டத்தை வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கருவியாக பயன்படுத்துகிறாங்க. பாடத்திட்டத்தில் வந்து இந்துக்களுடைய வரலாறுகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க, நீங்கள் வந்து நம்முடைய மனுசாஸ்திரத்தை சொல்லுங்கள், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லுங்கள், இதெல்லாம் பேசுங்க அப்படின்ட்டு குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் அந்த இந்துத்துவ கருத்தியலை வந்து அவங்க வந்து கொண்டு போகிற விஷயங்கள் வந்து அதில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப குறியாக இருக்காங்க. இதுக்காகத்தான் கல்விங்கிறது வந்து நாங்கள் தான் நிர்ணயிப்போம், இது வந்து மாநிலங்களுக்கான இது உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து கல்வியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பட்டியலில் இருந்தாலும், பொது பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் 2 மாநில அரசுகளும் ஒன்றிய அரசுகளும் கலந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பட்டியல் தான் அது, ஒத்திசைவு பட்டியல் தான். ஆனால் அவங்க மாநில அரசுக்கு இது தொடர்பே இல்லை, இது எங்களுக்கான உரிமை அப்படின்னு அந்த ஒத்திசைவு பட்டியலை தங்களுக்கான உரிமையாக மாற்றிக்கிட்டு கல்வி மும்மொழி கொள்கையை நாங்கள் திணிப்போம், நீட்டு பாடத்திட்டத்தை நாங்கள் திணிப்போம், அவர் உயர்கல்விகளில் வந்து இடஒதுக்கீடை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த கல்வி உரிமையிலேயே வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. படிப்படியாக கல்வி உரிமை மட்டுமல்ல, ஒவ்வொரு உரிமைகளை வந்து நிறையா பறிக்கப்பட்டு வருது. சுகாதாரத்தில் அவங்களுடைய தலையீடு வந்துருச்சு, விவசாயத்திலையும் அவங்களுடைய தலையீட்டு சட்டங்கள் வந்துருச்சு, சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு இதுலேயும் வந்து எந்த திட்டங்களையும் மாநில அரசு இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது, ஒன்றிய அரசு கீழே கட்டுப்பட்டு தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு மாநிலங்களுடைய அதிகாரங்களை வந்து முடக்குவது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மட்டும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாநிலங்களுடைய உரிமைகளெல்லாம் படிப்படியாக பறித்து சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த அவங்க நினைக்கிற இந்துத்துவ கொள்கையை வெகு விரைவாக மாநிலங்களுக்குள்ள திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ள தான் இந்த செயல் திட்டங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ஸால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ பார்ப்பனியம்ங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு இயக்க தளமாக சமூகத்தில் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனியம், இந்த காலத்து பார்ப்பனர்கள் பார்ப்பனியம், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பல விஷயங்கள்ல அவங்ககிட்ட வந்து மாறுபாடுகள் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப இறுக்கமாக ரிஜிட் அதாவது கண்ணூடித்தனமான பார்ப்பன சடங்குகளை வந்து பார்ப்பன இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், உணவு பழக்க வழக்கங்களில் தீவிரமான சைவம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்பனர்கள் பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து எல்லா ஹோட்டலையும் போய் சாப்பிட்றாங்க, மல்டி குசினி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, சைனீஸ் ஃபுட்டு, தாய்லாந்து ஃபுட்டா, அதாவது நம்மளோட நல்லா தெரியும் சொல்லி அப்படிலாம் வந்து நல்ல வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்க. தங்களுக்கான உடை எங்கே போனால் அந்த உச்சி குடிமை வச்சுக்கிறது, அந்த செண்டு வச்சுக்கிறது, அந்த உடையோட தான் எல்லா பார்ப்பனர்களும் இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து கார்பரேட் மேலாம் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு அவங்க மாற்றிக்கிட்டு அவங்க கோட்டு சூட்டு பேண்ட்டு டிஷர்ட்டு ஜீன்ஸு அப்படிங்கிற கோலத்துக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு அந்த உணவு உடை வரையில அவங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடல் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து உடைச்சிட்டு எல்லாம் கடல் தாண்டி போகிறாங்க. கடல் தாண்டி போய் அங்கேயும் வந்து இந்த இந்து அமைப்புகளை வந்து அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே விஸ்வ இந்து பரிஷத்தை உருவாக்குறாங்க, அங்கே வந்து அவங்களுக்குள்ள இந்து மக்களுடைய அணிதிரட்டுறாங்க. கோயில் வந்து இங்கேருந்து கடத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு போய் நிறைய கோயில்கள் வெளிநாட்டில் கட்டப்படுது. அந்த வெளிநாட்டு கோயிலில் கட்டப்படுறதுல இங்கேருந்து கடல் தாண்டி பிராமணர்கள்லாம் அங்கே போய் அங்கே வந்து பூஜை நடத்தலாம். கடல் தாண்டி போகக்கூடாதுங்கிறது தர்மம், ஆனால் கடல் தாண்டி போய் அங்கே வந்து அவன் வந்து பூஜை நடத்தலாம். அதெல்லாம் வந்து அதை வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. அந்த கோயிலெலாம் வந்து ஆகமப்படி கட்டப்படுதான்னு சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கே கல்ல, அங்கே வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், பளிங்கு போட்டு சலவைக்கல் போட்டு அப்படியெல்லாம் வந்து டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கோயிலெலாம் டாய்லெட் வைக்கக்கூடாது, பட் அங்கெல்லாம் பக்காவாக டாய்லெட்லாம் வச்சாதான் அனுமதி கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட்டில். அதனால அதுக்கு தகுந்தபடி அதை மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இங்கே வந்து மாதிரி இந்த மடப்பள்ளியில் கொடுக்குற பிரசாதங்கள் இல்லாமல் ஒரு வேற பிரசாதத்தை கொடுத்து அது ஒரு சோபிஸ்டிகேட்டடாக அதை மாற்றிக்கிறாங்க. சரி, எல்லாமே வந்து அவங்களுடைய கடவுள் வணங்குகிற முறை இதெல்லாம் வந்து அவங்க மாற்றிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சால் கூட என்ன ஒரு விஷயம் மட்டும் குறியா இருக்காங்கன்னு சொன்னால், அங்கே உள்ள கோயிலும் சரி இங்கே இருக்கிற கோயிலும் சரி அதை வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுள்கிட்ட போய் அர்ச்சனை பண்ண முடியும், எங்கள் சமஸ்கிருதம் படி சொன்னாதான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்த வந்து நிலைப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சமூக ஆதிக்கத்தோட உயர்ந்தது இதில் ஒரு புள்ளியில தான் வந்து தங்கி இருக்கு. வேற எந்த மாற்றங்களும் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படும், அவங்கள பின்னோக்கி போகாது. அப்போ இந்த சமூக மாற்றத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகள்
அத்தனையும் அவங்க வந்து உள்வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பெரிய ஐடி கம்பெனிக்கு போகிறது, ஐடியினுடைய பெரிய பொசிஷனில் இருக்கிறது, பாலிசி இருக்கிறது. சுந்தர் பிச்சை அவர் தான் எனக்கு வந்து பெரிய ஆள், உலகத்திலே வந்து நிர்ணயிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி பெரிய பொசிஷனில் பல அதிக சம்பளம் வாங்குறவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி பெரிய பொசிஷனில் அவங்களுடைய பிராமண தர்மத்தை மீறுவதற்கு தயாராகிட்டாங்க, பிராமண பழக்க வழக்கங்களை மீறுவதற்கு தயாராகிட்டாங்க. ஆனால் சமூகத்தில் பிராமண ஆதிக்கத்தை மட்டும் எத்தனை உருமாற்றங்கள் இருந்தாலும் அதை மட்டும் நிலைப்பிடிச்சு குடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்ப்பனியங்கிறது ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பேச வேண்டியிருக்கு. இந்த மாற்றங்கள் வந்த உடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் மாறிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அப்புறம் இந்துத்துவ அரசியல் வந்துச்சு. அப்போ இந்த மதத்தை பேசக்கூடாது, பார்ப்பனியத்தை பேசினா வகுப்புவாதம், சமூக நீதி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடதுசாரிகள்லாம் கூட இன்னைக்கு வந்து முதல் அஜெண்டாவே என்ன அரசியல் வச்சிருக்காங்கன்னா, பிஜேபி இந்துத்துவ அரசாங்கத்தை வீழ்த்துறது தான் நம்முடைய பிரதான கடமை. அந்த அரசியல் தான் இன்றைக்கு முக்கிய அரசியல். ஆக வர்க்க அரசியல்லாம் போயிடுச்சு, மற்ற அரசியல்லாம் எல்லாமே போய் இன்னைக்கு வந்து இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முன்னுக்கு வந்ததுனால சமூக சூழல் அப்படிங்கிறது வந்து எதை நோக்கி தள்ளி இருக்கு, எதை நோக்கி வந்து சமூகத்தினுடைய மாற்றங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இதை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சமூக சூழலில் மாறி வருகின்ற சமூக சூழல், இந்த சமூக சூழலை கூட நீங்கள் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த சமரசங்கள் மற்ற வட மாநிலங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு காஸ்மாபாலிட்டன் பிராமின்ஸை வந்து நீங்கள் வட மாநிலங்களில் பார்க்க முடியாது. ஸோ காஸ்மாபாலிட்டனா தன்னை மாற்றிக்கிறதுக்கான பிராமணை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் கட்டாயப்படுத்துறது எது? பெரியார் இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கங்கள் இந்த நாட்டில் நடத்திய பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம்தான் அவர்களை இந்த மாறுதலை நோக்கி தள்ள வச்சிருக்கிற ஒரு கட்டாயம், மெட்டீரியல் கண்டிஷனை வந்து இங்கே உருவாக்கி இருக்கு. பார்ப்பனர்களுடைய ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கு பெரியார் இயக்கங்கள் இங்கே செய்த பணிகள் தான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. அந்த கட்டாயத்தின் பேரால் தான் அந்த மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சமூக மாற்றத்தை வச்சுன்னா இப்ப நடந்து முடிந்த சமூக சூழல் வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத இப்ப நடந்த விஷயத்தை வச்சு நீங்க சொல்லலாம். இப்ப வந்து இப்ப விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுக்கு வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய கேன்வாஸ் பண்ணல, பெரிய கேம்பெயின் பண்ணல, வேட்பாளர் எல்லா மாற்றங்களும் இல்லாம திடீர்னு இப்படி ஒரு ஜம்ப், ஒரு பெரிய மாற்றம் எதனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சமூக சூழல், அரசியல் சமூக சூழல் அதை நோக்கி தள்ளுது. எதை எதிர்த்து தள்ளுது? ஏற்கனவே இருந்திருக்கிற ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், இந்த ஆட்சிகளுடைய ஆட்சி முறைகள், மக்களுக்கு விலகி ஒதுங்கி நிற்கின்ற அந்த அதிகாரத்துவம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு இப்போ விரும்பல. மக்கள் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வின் காரணமாக அது விரும்பல. அப்ப இயல்பாகவே இந்த மாற்றங்கிறது நகருது. அந்த இயல்பான மாற்றம் தானா நடந்துடாது. அதற்கான பணிகள், அதற்கான பிரச்சாரங்கள், அதற்கான போராட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சமூக மாற்றத்தை வந்து முன்னோக்கி படிப்படியாக நகர்த்தும். அந்த படிப்படியாக நகர்த்துகிற பெரியாரிய சுயமரியாதை இயக்க, அந்த பார்ப்பன சமூக நீதி, பெண்கள் உரிமையான அந்த கோட்பாடுகள் இந்த மண்ணில் வந்து வலிமையாக பெற்றிருக்கு. அதை பெற்ற நோக்கி அதை முன்னோக்கி நகருது அப்படிங்கிறதா பார்ப்பனத்திட்ட ஏற்பட்ட மாற்றங்கள். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும், இப்போ பிஜேபி கூட வந்துருச்சு, மாநில அரசியல் தான் பேசணும், இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, யார் வந்தாலும் பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க முடியுதுன்னு சொன்னால் அது வந்து சமூகத்தில், சமூக மாற்றத்தில் இருக்கிற சமூகம் மட்டும் இல்லை, சமூக பொருளியல் சூழலில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள். அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்ப்பனியத்தினுடைய அந்த பழமைவாதத்துடைய மாற்றங்கள் வந்து ஒரு பக்கம், ஜாதி அமைப்பில் இது என்னென்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஒரு காலத்தில், பெரியார் காலத்தில், நம்ம இயக்கங்கள் காலத்தில் பார்ப்பனர்கள் எப்படி இருந்தாங்க, உயர் ஜாதிகள், ஆதிக்க ஜாதிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு வந்து எப்படி இருக்கு, அதில் மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? ஜாதி இருக்கு, ஜாதி கட்டமைப்பு இருக்கு, ஜாதி இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஜாதி வெளிப்படுத்திய அந்த உணர்வுகள், ஜாதி வெளிப்படுத்திய அந்த அதிகாரங்கள் இன்னைக்கு வந்து அதே அதிகாரங்களோட இன்னைக்கு இருக்குதா, அதில் மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணுங்கிறப்ப அதுல சில மாற்றங்கள் வந்து இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இப்போ தீண்டப்படாத மக்கள் தெருவிலே நடக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கு. அவனை வந்து கை கட்டிட்டு நிற்கணும், செருப்பு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, நீ இந்த ஜாதி தொழிலை தான் செய்யணும் என்று வர்ணாசிரமும் பார்ப்பனியமும் சமூகத்தினுடைய நடத்திய அன்றைய அடக்குமுறையை
இன்றைக்கு சமூகத்தில் அவங்க வந்து அப்படியே திணிச்சு விட முடியாது. அதை வந்து வெளிப்படையாக அவன் காட்டாட்டினாலும் உள்ளுக்குள்ள அதை வைத்துக் கொண்டுதான் வந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு அவனுடைய உள்ளத்துல ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்தை வந்து அன்றைக்கு உருவாக்கி இருக்கு. அப்ப இந்த மெல்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட இன்னும் வந்து இந்த ஊரு சேரி எல்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கு. அந்த மாற்றத்தை நோக்கி பல்வேறு திட்டங்கள்லாம் வராங்க. வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்றி வாரியம், சமத்துவபுரம், இதெல்லாம் நகரங்கள்ல வந்தாலும் கூட கிராமங்கள்ல அந்த கட்டமைப்பு இருந்தாலும் அவங்கவுங்க தனித்தனியா அப்படி அப்படியே இருக்கணும். அதை மீறாம இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. கேட்கலையா? அதை ஸ்டேட்டஸ் கோவாவா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அது வரையும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வயலேஷன் அது மீறினீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் இன்னைக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னைக்கு நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன படி முன்னேற்றம் தான். அதை மீறுகிற போது இங்க வந்து ஆணவ படுகொலை, சாதி படுகொலை அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இந்த மீறல் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ஆணவ படுகொலை நிறையா நடக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து எப்படின்னு சொன்னால், வடநாட்டில் வந்து ஜாதி ஆணவ படுகொலை நடக்கலை, தமிழ்நாடு தான் உத்தரப்பிரதேசத்தை விட பீகாரை விட மிக அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்ற கருத்தை வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஜாதியுடைய கட்டமைப்பை மீறுதல் இங்கே தொடங்கிடுச்சு. வயலேஷன், இந்த கட்டமைப்புக்குள்ள நான் இருக்க மாட்டேன், இதை நான் மீறப்போகிறேன். நீ மீறினின்னு சொன்னா அந்த வலதுசாரி பண்ணா நான் உன்னை உயிரோட வாழ விட மாட்டேன். அப்ப முரண்பாடுகள் இரண்டு பக்கத்துல வந்து துவங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முரண்பாடுகள் துவங்குவது என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்குடைய ஒரு துவக்கமாக இது பார்க்கணும். இந்த ஜாதி ஆணவ படுகொலை பண்ற மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுத்து அந்த சட்டங்களை நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு ஜாதி ஆணவ படுகொலை நடக்கின்ற போதும் நம்ம வந்து ஜாதியை எதிர்த்து பிரச்சாரம், அவனுக்கு வந்து கடுமையான சட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சாரம். இதுல ஒரு செட்டிலான ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே என்ன குரல் நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஜாதி ஆணவ படுகொலை செஞ்சவன் யாரு, அவன் பின்னணி என்ன, இதுல வந்து காவல்துறை சரியா நடவடிக்கை எடுத்துச்சா, காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்கல, அரசாங்கம் இதை வந்து ஆணவ படுகொலை நடக்கிற அளவுக்கு ஒரு மெத்தனமான அரசாங்கம் இருக்கு. அப்ப ஜாதி ஆணவ படுகொலை நடந்து வந்தா அரசாங்க அமைப்புகளை குறை சொல்றாங்க, காவல்துறையை குறை சொல்றாங்க, இந்த நிறுவனங்களை சொல்றாங்க. ஆனா அந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு காரணமாக இருக்கின்ற ஜாதியை நாம் வெட்டவித்து ஆக வேண்டும். ஜாதி அமைப்பை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். எத்தனை வருஷத்துக்கிட்ட அந்த ஜாதியை நீங்க கட்டி அட போறீங்க என்று அந்த ஜாதியை பக்கம் திரும்பாமல் ஜாதி ஆணவ படுகொலை வந்து அது பின்னுக்கு தள்ளிட்டு இந்த விஷயங்களை முன்னுக்கு பண்ணி அதுதான் ஒரு நேரேஷனாக டிஸ்கோஸாக வைக்கப்படுது. அப்ப பெரியார் இயக்கங்கள் போன்றவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதி ஆணவ படுகொலை சட்டம் பெற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. இப்போ நாம என்ன சொன்னோம்னு சொன்னா, ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த நடந்துட்டு இருக்கு ஜாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது. அந்த ஒரு சட்டமும் ஒரு பாதுகாப்பு தான். ஆனா அந்த ஒரு சட்டத்தை போட்டுட்டு நிறைவேற்றிட்டாவே ஜாதி ஆணவ படுகொலை நாட்டில் நடக்காம போயிடுமா? எப்போ இது முழுமையாக நடக்காம போகும்? ஜாதியை எதிர்த்து மக்களிடம் செய்கின்ற ஒரு பிரச்சாரம், ஜாதியை பேசுகிறதே அவமானம், இது வந்து மிக மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒரு சமூக மனநிலையை கட்டமைப்பதற்கான வலிமையான ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களுடைய பிரச்சாரம் இருந்து அந்த சட்டமும் இருந்தால் அந்த சட்டம் வெற்றிகரமாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜாதி ஆணவ படுகொலை திமுக வேண்டாம்னு சொல்லுது, திமுக வந்து பெரியார் கொள்கையிலிருந்து விட்டு விலகி போச்சு அப்படின்னு ஜாதி எதிர்ப்பையே பேசாதவங்க, ஜாதி ஆணவ படுகொலை வந்தா அது எந்தெந்த ஜாதிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்ப உண்மையான ஒரு ஜாதி எதிர்ப்பாளர்கள் இந்த பிரச்சனை வந்து பெரியாரிஸ்ட் எப்படி கையாளுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஜாதியை எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஜாதி இருக்கிறதுல தான் ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரொம்ப சொல்ல வேண்டிய இருக்கு. ஜாதியவாதிகளுக்கு என்ன பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, சரி சட்டம் வேண்டாம், சட்டம் கொண்டு வைப்போம், இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்துருச்சு, என்ன திண்டாமெல்லாம் ஒழிச்சு போச்சா என்ன, அப்ப எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு, சட்டங்கள் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிருச்சா என்ன, சட்டங்கள் எல்லாம் வந்து உடச்சு போட்டு சொன்னா நம்ம வந்து வடகொரியா மாதிரி ஒரு நாட்டில் இருந்தால் சட்டத்தை மட்டும் போட்டு பயன்படுத்த முடியும் மக்கள்கிட்ட. இது வந்து சட்டம் போட்டு சட்டத்துக்குள்ள போய் பதிக்கிறது. சமூக பிரச்சனைன்னு சொன்னா ஒதுக்கிறது. ஏன்னா சமூகத்துல நீங்க ஏதாவது ஒரு ஜாதிக்காரன் நீங்க எதிர்த்து பேசணும்,
ஆணவ படுகொலை சொன்ன ஜாதிக்காரன் அவர் நாடார் பண்ணாரா, முக்குளத்தோர் பண்ணாரா, தேவர் பண்ணாரா, வன்னியர் பண்ணாரா, அந்த ஜாதியை எதிர்க்கணும். அந்த ஜாதியை எதிர்த்து பேசுறது உனக்கு துணிச்சல் கிடையாது. அவனை ஆதரிச்சு நிற்கணும். அப்ப இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டம் கொண்டு வா, அதுல போய் நீங்க பதுக்கிக்கிறீங்க நீங்க. அப்ப ஜாதியத்தினுடைய விஷயம் வந்து அப்படி ஒரு ஜாதி ஆணவ போல போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஜாதி கலப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து சில மாற்றங்கள்லாம் இப்போ சமூகத்தில் வந்திருக்கு. என்ன காரணம் சொன்னா இந்த கல்வி வந்து லெவல் வந்து கூடியிருக்கு. எஜுகேஷன்ல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு அவங்களுக்குள்ள வந்து இந்த வரன் தேடுவதில் சில சிக்கல்கள் இருக்கு. வரன் தேடுவதில் ஒரே ஜாதிக்குள்ள இவனுடைய கல்வி தகுதி, அப்புறம் இவனுடைய பொருளாதார தகுதி, அந்த ஜாதிக்குள்ள ஒரு வர்க்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அது சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜாதிக்குள்ள இருக்கிற அந்த வர்க்க வேறு, ஜாதிக்குள்ள என்ன வர்க்கமா இருக்கோ அந்த வர்க்கத்தை தேடிதான் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறாங்க. உன்னுடைய வசதி என்ன, என்னுடைய வசதி என்னன்னு பாக்குறாங்க. அந்த விஷயம் இருக்கு. அப்ப இவனுக்கு, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சொந்த ஜாதிக்குள்ள இதுக்கு லெவல், சரியான படிப்பு, அப்புறம் சரியான வருமானம். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற, எத்தனை லட்சம் அப்படிங்கிறத இப்போ பெண்கள்லாம் கேட்குறாங்க. நீ எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிற வருஷத்தில் அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்குறப்ப இதற்கான மாப்பிள்ளை வந்து அவங்க ஜாதிக்குள்ள கிடைக்காம போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை கடந்து ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணங்களே பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்குள்ள நடக்குது. பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்குள்ளேயே எல்லா ஜாதியிலையும் இது நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற முக்குளத்தோர், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற மற்ற ஜாதிகள், வன்னியர், நாடார், இந்த ஜாதிகளுக்குள்ள இது வந்து அதிகமாக நடக்காம பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்குள்ளே இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்களா, எண்ணிக்கை குறைவாக இருக்கு. அந்த எண்ணிக்கைக்குள்ள ஜாதியை கடந்து கல்வி தகுதிக்காக சமூகத்திற்கான திருமணங்கள் வந்து கூடுதலாக நடக்குது சமூகத்தில். இப்ப இது வந்து ஒரு முதல் படிதான். அடுத்தது வந்து இந்த மெஜாரிட்டி சமூகம், மெஜாரிட்டி சமூகத்துக்குள்ள நடக்கிற காதல் திருமணம் ஓகே. இப்ப கிட்டத்தட்ட மெஜாரிட்டி சமூகத்துல கிட்டத்தட்ட குறைஞ்சு வருது. அதே மீறி இந்த அருவாளை தூக்குறவங்க பக்கம் இருந்துட்டு இருக்கா. சென்னை நகர்ப்புறத்துல ஐடி வந்தவங்க அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது பிசி மைனாரிட்டியில அதிகமா இருக்கு. சரி, இப்ப பிசி மைனாரிட்டி, பிசி மெஜாரிட்டி, இந்த இரண்டு பேருக்குள்ள ஜாதி மறுப்பு சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, எக்ஸ்க்ளூசிவ் எஸ்சி, எந்த ஜாதிக்கும் தயார், ஆனா தலித் மக்களை தவிர, அப்படிதான் இப்ப வந்து விளம்பரம் வந்துட்டு. இதுதான் வந்து இப்ப சமூகத்தை அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள். எஸ்சிக்கு தேவை. எஸ்சி நடக்கிறதுலாம் ஆணவ படுகொலை நடக்குது. அதிக ஆணவ படுகொலை எஸ்சியோட விஷயம் நடக்குது. பிசிக்குள்ள நடக்கிற திருமணங்கள் கூட ரொம்ப குறைவு தான். அப்ப இன்னைக்கு மிகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு பிசிக்குள்ள ஒரு மறைமுகமாகவோ இல்லை வெளிப்படையாகவோ சின்ன ஒரு ஒருங்கிணைப்பு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாடார்களுக்கும் முக்குளத்தோருக்கும் சண்டை நடந்திருக்கு. அந்த ஜாதி கலவரங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளேயே பெரிய கலவரங்கள் நடந்திருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பல்லர்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு. பிசிக்குள்ளேயே இந்த சண்டைகள்லாம் நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பிசிக்குள்ள வந்து சாதி சண்டைங்கிறது இல்லை. இப்ப நடக்கிற சண்டைங்கிறது வந்து தலித்து வர்சஸ் பிசி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பொசிஷன் வந்திருக்கு. அப்ப இந்த பொசிஷன்ல வந்து ஜாதி மாற்றங்களில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை வந்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, எந்த ஜாதி அடையாளமும் இல்லாத சுயஜாதியை நான் மறுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கங்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து ஜாதி ஒழிப்புங்கிற ஒரு பார்வையில கையாள முடியும். ஜாதி ஒழிப்பை வந்து ஜாதி ஒழிப்புங்கிற பார்வையில கையாளுறதுங்கிறது வேற, அது நிர்வாகத்தினுடைய ஒரு தோல்வி, காவல்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிறது கையாளுவதுங்கிறது வேற. காவல்துறையும் நிர்வாகமும் ஜாதியை வந்து உருவாக்கல, வர்ணாசிரமம் தான் ஜாதியை உருவாக்குனுச்சு. வர்ணாசிரமத்துக்கு ஆரிஜினா இருந்தது பாப்பான் தான் உருவாக்கலாம். அப்ப ஜாதி எதிர்ப்புன்னு நீங்க பேசுறப்ப வர்ணாசிரமத்தை பேசுறோம், ஜாதி எதிர்ப்பை பேசுறோம், இந்த கருத்தியலை திரித்தா பார்ப்பனர்களையும் பேசதான் ஆகணும். ஆனா இந்த டிஸ்கோர்ஸ் எல்லாம் வருதா? ஆணவ படுகொலை வருதா? ஜாதி எதிர்ப்புல வருதா? ஏன் அப்படியே சுத்தி அது ஓரம் கட்டி வைக்கப்படுது? ஜாதி படுகொலையில நீ நானும் சண்டை போட்டுக்க, பிசி சண்டை போட்டுக்க, சட்டம் கொண்டு வா, இவனுக்குள்ள சமப்படுத்துவோம். இந்த வந்து இந்த பிசி எஸ்சிக்குள்ள இருக்கிற சமப்படுத்துதல், பிசிக்குள்ள இருக்கிற சமப்படுத்துதல், இதுக்குள்ள இந்த போராட்டம் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கிறப்ப இந்த கட்டமைத்த பார்ப்பனைங்கிறது வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. அது ஒதுங்கி நிற்குது. ஆனா பார்ப்பனர்களுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து ஜாதி மறுப்பு ஒன்று அங்கங்க நடக்குது. அவங்களும் வந்து பையன்க கிடைக்கல. அந்த பார்ப்பனர் திருமணத்தை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நடக்கிற திருமணத்தை பார்த்தீங்கன்னா, பார்ப்பன பெண்கள் பிற்படுத்தப்பட்ட ஆண்களை கல்யாணம் பண்றதுக்கு பார்ப்பன குடும்பம் சமமா ஒத்துக்குது.
அந்த கல்யாணம் நிறைய நடக்குது. ஆனா பார்ப்பன ஆண்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண்களை பார்ப்பனர்கள் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும், கலாச்சாரம் இருக்கு, தனக்கு அதான் பையனுக்கான சொத்து, பையனுக்கான வருவாய், பையனுக்கான அடையாளம், இதுல பார்ப்பனை வந்து இந்த ஆண்களுக்கான ஒரு அடையாளத்தை வச்சிருக்குல்ல. அப்படிங்கிறப்ப பொண்ணுக்கு வந்து அவனுக்கு அவனுடைய சமூகத்துல வரம் தேர்றது, அவன் கேட்கற அளவுக்கு பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா பார்ப்பனியத்துக்கும் வரதட்சணை வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுல்ல, அது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, குறைந்த கல்வி தகுதி உள்ள பார்ப்பன பெண்கள் உயர்ந்த தகுதி உள்ள பிற்படுத்தப்பட்டோட பிராக்கெட் போட்டுருவாங்க. பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பான், குரூப் ஒன் சர்வீஸ் போஸ்ட்ல இருப்பான், வெளிநாட்டுல இருப்பான், அழகா போட்டுறாங்க. அந்த குடும்பம் ஒத்துக்குது. இத எப்படி இது பாக்குறது? இந்த விஷயத்த இது ஒரு பெரியாரியல் பார்வையில இந்த விஷயத்த எப்படி பாக்குறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, பாப்பா வந்து எப்படி ஏமாத்தி அழகா வந்து ஒரு பிராக்கெட் போட்டு போயிட்டான். வந்து இதெல்லாம் நம்ம ஆளுக்கு மயங்கிடுறாங்க. பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்களாம் பாப்பா பொண்ணாட்டி கட்டிக்கிட்டாங்க. நம்ம ஐஏஎஸ் அறுபடி மதிக்கிறதா பயங்கரான அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இந்த வாதம் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமானா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு சாதியத்தினுடைய பார்வையில் சொல்லப்படுகிற வாதம் தான். இப்போ பார்ப்பனர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கலப்பு ஏற்படவே கூடாது, தனியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரியாருடைய கொள்கையா அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லிட்டாரு பெரியாரு. இது வந்து இந்த பாசிச கொள்கைக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை. அவ ரத்தமும் எங்க ரத்தமும் கலந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அவ ரத்தம் வேற எங்க ரத்தம் வேற பேசுறதுக்கு குருதி அடிப்படையில் பார்ப்பனர்களை பிரித்து பார்ப்பது எப்படி யூதர்களை வந்து பாசிஸ்டெல்லாம் பார்த்ததோ, கருப்பர்களை வந்து வெள்ளையர்களை எப்படி நிற அடிப்படையில் ஒரு நிறவெறியோட ஒதுக்குறாங்களோ அதை பெரியார் பேசவில்லை. அவர் சமூக இன்டகிரேஷன் தான் பேசுறார். சமூகத்துக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வரணும். அந்த ஒருங்கிணைப்புக்கு யார் தடையா இருக்கான்? அந்த ஒருங்கிணைப்புக்கு எந்த தத்துவம், எந்த கருத்தியல், எந்த சாஸ்திரம், எந்த கோயில், எந்த ஜாதி அது தடையா இருக்கு? அதை இன்னைக்கு எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு? அதை எதிர்த்து இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான நோக்கம் தான் பெரியார் இயக்கமே தவிர இது பார்ப்பன வெறுப்புக்கான ஒரு பாசிசம் இயக்கம் இல்லை. அதுக்கு பெரியார் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ரத்த கலப்பெல்லாம் ஏற்பட்டுடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, நீ ஏன்டா வந்து எதுக்குற பார்ப்பான அப்படின்னு கேட்டப்ப அவர் பெரியார் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வெள்ளைக்காரனுக்கும் இங்க உள்ள பெண்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. 2 பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவங்கெல்லாம் சட்டைக்காரர்கள் அல்லது ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் இவங்களுக்கும் குழந்தை பிறந்து இரத்த கலப்பு பார்ப்பானுக்கும் மற்றவங்க இரத்த கலப்பு ஏற்பட்டாலும் அந்த ஆங்கிலோ இந்திய சமூகத்தை வந்து யாரும் இந்தியனாவும் ஏத்துக்கல, பிரிட்டிஷ்காரனாவும் ஏத்துக்கல. அது ஒரு தனி சமூகமா கேட்டகரியா எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களோ அதே போல பார்ப்பனர்களுக்கும் நமக்கும் இரத்த கலப்பு ஏற்பட்டாலும் பார்ப்பனர்கள் இதிலிருந்து தனக்கான தனி அடையாளம் இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒதுக்கியே வச்சிருக்கிறாங்க. ஏன் நீ பண்பாட்டு தளத்துல எங்களோட கேட்கல? பண்பாட்டு தளத்துல எங்களை ஏன் வந்து பாகுபாடு காட்டுற? அப்ப பண்பாட்டு தளத்துல தான் நீ ஒருமைப்பாடு காட்டாததால இந்த நீ எந்தெந்த விதத்துல இந்த பண்பாட்டு தளத்துல வந்து எங்களுக்கு ஒதுக்குறியோ அதெல்லாம் அடைத்து உடைத்து நொறுக்கிறது காரணம் எல்லாம் சமமா இருக்கணுங்கிறதானே தவிர உன்னுடைய வெறுப்பு அப்படிங்கிறது இல்லை. அப்ப இது பெரியார் இயக்கங்கிறது ஒரு மனிதாபிமான ஒரு இயக்கமாக தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஜாதிக்குள்ள வந்து அப்படி ஒரு மாற்றங்கள், வாழ்க்கை முறையில அப்படிலாம் ஒரு மாற்றங்கள், இந்துத்துவ கொள்கையிலேயே நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. கோயில் நிர்வாகத்திலேயும் மாற்றங்கள் வந்திருக்கு. பழைய கோயில் மாதிரி இப்பெல்லாம் இல்லை. கோயிலில் நவீன சாதனங்கள் உள்ள வந்து சிசிடி கேமரா வைக்கிறான், இப்போ இதுக்கெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணலாங்கிறான். லஞ்சம் வாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி எல்லாம் வாங்குங்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைன் புரோகிதெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் ஒரு புரோகிதம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த வேத மந்திரங்கள்லாம் வந்து அந்த ஆன்லைன்லேயே பேசி அந்த மந்திரங்கள்லாம் நடத்தி வைக்கும். அதுக்கு வந்து இதில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து இப்படி திருமணம் நடக்கிறோம், இதனால தான் எங்களோட ஆன்லைனில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஆன்லைனில் வந்து அது பண்ணுறான். என்னென்ன நவீனத்துவம் உண்டோ அத்தனை வந்து கோயில் உள்வாங்குது. கோவில் நவீனத்துவத்தை உள்வாங்கிக்குது, எல்லாமே உள்வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு பாதுகாப்பு பொருள் கேட்குது. கோயிலில் ஏன் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு கேட்குது. கோயிலுக்கு போகிற பக்தர்கள் தான் அதிகமான சாவு விபத்து எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான சாவுனா அதிக எண்ணிக்கையில் 100 பேர் 120 பேர் அப்படிங்கிற சாவு பொதுவாக பார்த்தீங்கன்னா விமான விபத்தில் நடக்கும். விமானம் வந்து கீழே விழுத்து 100 பேர் 100 பேர் செத்து போவோம். அது மாதிரி கொத்தா சாவுறதுங்கிறது வந்து இந்த பக்தி கூட்டத்திலையும் பக்தி திருவிழா தான் கொத்தார சாவு நடக்கும். ஏன்னா இந்த கோயில் போகிறோம், சாமிக்கு போகிறோம், இதெல்லாம் வந்து இந்த கடவுள் தடுக்கலையே, சாவு நடக்கலையே அப்படிங்கிற எந்த பத்திரிகையும் எந்த ஊடகங்களும் வந்து கேள்வி கேட்கறதே கிடையாது. நீ சாமியை வந்து புண்படுத்திட்ட, நீ இப்படி ஒரு பாட்டை பாடிட்ட, நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு புண்படுத்துன்னு கேட்குறவன் இவ்வளோ விபத்துகள் நடக்குது, சாமி ஆண்டா காப்பாற்றலை அப்படின்னு ஒரு எந்த ஊடகமும் கேட்க மாட்டான்.
அதுதானே ஒரு அடிப்படையான கேள்வி. ஆனால் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு கேள்வி வந்து விடக்கூடாது. மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையோட அதுக்கு அவங்க தலைவிதி தான், இப்படி நடந்துருச்சு அப்படி சோகத்தோட முடிஞ்சு செத்து போனவனுக்கு வந்து அரசாங்கம் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது. அவன் செத்து போன கடவுளை அழைச்சிக்கிட்டான்னு ஒன்றும் சொல்லலை, அரசாங்கம் காம்பன்சேஷன் தான் கேட்கலாம். நான் உயிரோட தான் இருக்கிறோம், கோயிலுக்கு எதுக்கு போறேன்னு சொன்னா நான் ஒரு மனசாந்திக்கு ஆறுதலுக்கு போறேன் அப்படின்னு கோயிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கோயிலுடைய நிர்வாகம் எல்லாத்திலுமே வந்து ஒரு நவீன மாற்றங்களை உள்ள கொண்டு வந்தாலும், ஆனா கோயிலுடைய அந்த ஆகமம், அந்த கருவறை நுழைவு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் எந்த மாற்றமும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவன் வந்து அதில் தயாராக இருந்துட்டு இருக்கான். அப்ப சமூகத்தில் ஏற்படுற எல்லா மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட மாற்றங்களை உள்வாங்கி கொண்டு அதனுடைய வளர்ச்சியை தனக்காக பயன்படுத்தி கொண்டு ஒரே ஒரு விஷயம், அந்த பார்ப்பனிய சமூக மேலாதிக்கம், அந்த தனக்கு கீழே தான் அந்த சமூக கலாச்சாரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கண்டிப்பாக அந்த பார்ப்பனியத்தினுடைய வளர்ச்சி போக்குங்கிறது இன்னைக்கு விஷயமா இன்னைக்கு இருக்கிற விஷயமா இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்து என்னன்னா, அந்த பெரியாரியலுக்கு வந்து ஒரு தத்துவ கோட்பாடு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பல பேர் வந்து அதுக்கு வந்து சில விளக்கங்கள்லாம் வந்து சில பேர்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதா வந்து நான் பெரியாரை வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்து இதை சொல்லலை. ஆனால் பெரியார் தத்துவத்துக்கு சில கோட்பாட்டு பார்வைகள்லாம் வந்து இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த கோட்பாட்டு பார்வையில் பெரியாருக்கு வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க, பல்வேறு தத்துவங்கள் சொல்கிறாங்க. இதில் ஒரு சிந்தனையாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, பெரியாருடைய அடிப்படையான நோக்கம் வந்து திணிப்பிலிருந்து விடுதலை. என்னென்ன மக்கள்கிட்ட நீங்கள் திணிச்சு வைக்கிறீங்களோ அந்த திணிப்பிலிருந்து மக்களை வந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறத வந்து பெரியாருடைய கோட்பாட்டாக சொல்லலாம். இது யாருன்னா நம்ம கருணானந்தம் பேசியிருக்காரு, அவருடைய அனாலிசிஸில் சொல்கிறாரு, திணிப்பிலிருந்து விடுதலை அதுதான் பெரியார் லட்சியம். சமஸ்கிருதம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து தத்துவம் அப்படின்னு நீங்கள் எதை ஏற்றிருக்கீங்கன்னு சொன்னால் சமஸ்கிருத அடிப்படையில் செய்யப்பட்ட வேலை மட்டும்தான் இந்தியாவில் வந்து தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்று வச்சிருக்கீங்க. அது வந்து சத் தரிசனங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் கொடுத்து என்னென்ன சமஸ்கிருதத்தில் இந்த தத்துவங்கள், அந்த விசிஷ்டாத்துவம், இந்த ஆதிசங்கருடைய தத்துவம், அத்வைதம், துவைதம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு பிலாசபி, இந்து பிலாசபிலிருந்து கொண்டு வந்திருக்கே தவிர வேறு எதுவுமே இங்கே வந்து இந்து பிலாசபி நீங்கள் அங்கீகரிக்கல. புத்த மதத்தையும் ஒரு தத்துவமாக வந்து அங்கீகரிக்கல, சமண மதத்தையும் ஒரு தத்துவமாக வந்து அங்கீகரிக்கல. அப்போ பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் தத்துவங்கள் இல்லையா? அதுக்கெல்லாம் தத்துவங்கள் இருக்கு. ஆனால் எது தத்துவங்கிறத வந்து பார்ப்பனியம் தானே முடிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏன் அந்த பட்டியலில் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தை கூட ஒரு தத்துவங்களில் சேர்க்காம அது ஒரு புறச்சமயம், இந்து மதத்துக்கான வெளியில இருக்கிற ஒரு தத்துவம் அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இப்படி நீங்க வந்து பார்ப்பனியத்தினுடைய கோட்பாடுகளை மட்டும் தத்துவமா வச்சுட்டு இருக்கிற நீங்க பெரியாரியலுக்கு வந்து தத்துவமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது வந்து அர்த்தமில்லாத ஒரு கேள்வி. அதுக்கு வந்து ஒரு தத்துவ மூலம் பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு சட்ட வரம்புக்குள்ள அதை வச்சுக்கிட்டு அந்த சட்ட இதை அப்படி மீறக்கூடாது, இந்த டாக்டிக்ஸ் லைன் இது, இந்த வழி லைன் இது, இதை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்துக்குள்ள பொருத்துறதுங்கிறது சரியான விஷயமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ என்ன கேட்டவில்லையோ பெரியாருடைய தத்துவத்தை எப்படி சொல்றேன்னு சொன்னா பிராக்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிற கோட்பாடை அவர் வைக்கிறார். நடைமுறைக்கு எது வந்து தன்னுடைய லட்சியத்துக்கு பயன்படுமோ அதற்கு ஏற்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்றாரு. இதில் லெப்டிஸ்ட் லீடராக இருக்கிறவங்களாம் இந்த அத்வைத தத்துவத்தை ரொம்ப புகழ்ந்திருக்காங்க. EMS நம்பூதிரிப்பாடு இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே மிக சிறந்த தத்துவம் அத்வைத தத்துவம் தான் அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்தாரு இடதுசாரிகள். ஆனால் பெரியாரியலை பற்றிலாம் தத்துவம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க புரிந்தாங்க. அவர் என்ன சொல்றா, வடிவங்களை விட விளைவுகளை மையப்படுத்தும் விடுதலை போராட்டங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அப்போ வடிவம்னு சொன்னா ஒரு கான்செப்ட் உள்ள ஐடியாலஜிக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இந்த தத்துவம் மார்க்சிய முறைப்படி அல்லது வந்து இந்த சோசியலிசம் முறைப்படி இது சரியான பாதைக்கு போகுதா அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்சிய லெனினிய கொள்கைகளை எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு வரையறை போடுவாங்க, கொள்கை வரையறை. அந்த கொள்கை வரையில தோழர் இந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை தோழர், இது வந்து வேற ஏதாவது மாற்றணும், இல்லை எது நிலப்பிரபுத்துவமா, எது முதலாளித்துவமா, எது அரை நிலப்பிரபுத்துவமா, எது அரை முதலாளித்துவமா, இதுல வந்து பிரதான எதிரியை வந்து தீர்மானிக்கிறது எது,
இங்கே பிரதான எதிரியை தீர்மானிக்கிறதுல மாற்றங்கள் வந்திருக்கு தோழர் அப்படின்லாம் சொல்லி ஆளுக்கால்னு சொல்லி ஒரு 10-15 குறிப்புகள் தனித்தனியாக தத்துவ போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தத்துவ போராட்டம் நடத்திக்கிட்டு பண்ணவங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, மார்க்சியம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான் இந்த சமூகத்தில் வந்து ஒரு புரட்சிகர அரசாங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவங்க நம்பினவங்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடலை. அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் அதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண தத்துவம் சரியா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்தியாவில் எல்லா ஆயுதம் தாங்கிய குழுக்களும் ஒன்றிய ஆட்சியாலும் இன்னைக்கு சரணடைகிற ஒரு தத்துவம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய ஆட்சி காம்பன்சேஷன் கொடுக்குது, தொழில் அமைச்சு கொடுக்குது, எல்லாமே செய்யுது. அப்போ ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள், அப்போ ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விட்டுட்டு நாங்கள் அரசியல் வழியாக மார்க்சிய இந்திய கோட்பாடை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து அரசியலே வந்து இதே மாதிரி தத்துவங்களை பேசி எல்லா விஷயம் அவங்க ஒரு தேர்தல் அரசியல் ஈடுபடாதவர்கள் பிறகு தேர்தல் அரசியலும் ஈடுபட்டார்கள். எல்லா தத்துவமும் அவங்களுடைய தத்துவத்தை முன்னோக்கி நகர்த்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ஜாதி ஆணவ படுகொலை எடுத்து சண்டை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, நீட்டு தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய தத்துவத்தை விலகி சமூகம் எது முன்னெடுத்ததோ அதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, பிராக்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிற பெரியாருக்கான ஒரு அடையாளம் வந்து கொடுக்குறாரு. சமூகம் என்ற வடிவத்துக்காக தனி மனிதன் தன்னையோ தனது அடையாளத்தையோ இழக்க வேண்டும் என்பதை பெரியார் ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றார். அதாவது தனி மனிதன் சமூகம் அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்காக தனி மனிதன் தன்னையோ தனது அடையாளத்தை இழக்க வேண்டும் என்பது பெரியார் ஏற்கவில்லை. பகுத்தறிவு, தன்மானம், சமூக நீதி, பொது நலன் என்ற அடிப்படையில் தனி மனித மாற்றம், சமூக உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை பெரியார் உறுதியாக கொண்டிருந்தார். அப்படின்னா அவர் வந்து இந்த பிராக்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து அது ஒரு தத்துவமாக சொல்லுது. இன்னொன்று வந்து எஸ்ஆர், அவர் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு தத்துவ கண்ணோட்டத்தை கொடுக்குறாரு. அது பெரியாருக்கான தத்துவ கண்ணோட்டம் சொல்ல முடியாது. பெரியார் பின்பற்றிய கொள்கை வந்து இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு, இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இத்தாலிய நாட்டில் இருக்கிற கிராம்ஷி என்ற ஒரு மார்க்சிய சிந்தனையாளர், அவர் வந்து உலக அளவில் போற்றப்பட்ட ஒரு பெரிய மார்க்சிய சிந்தனையாளர் இருந்திருக்கிறாரு, கிராம்ஷி இருந்திருக்கிறாரு. அந்த கிராம்ஷி இத்தாலி நாட்டில் ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மார்க்ஸ் லெனின் சொன்ன அந்த மார்க்சிய லெனினிய தத்துவங்களை வந்து அப்படியே அங்கே பின்பற்ற முடியாது, அங்கே வந்து வேற ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கிராம்ஷி முன்வைத்து, அவர் சொன்ன கோட்பாட்டில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இத்தாலியில வந்து ஒரு சோசியலிச அரசாங்கம் நீ அமையணும்னு சொன்னா முதல்ல நீ அங்கே செய்ய வேண்டியது, அங்கே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவ மத சபைகளை எதிர்த்து ஒரு மத போராட்டத்தை, அந்த மத சுரண்டலை எதிர்த்த ஒரு கலாச்சார போராட்டத்தை நீ முன்னிட்டு நடத்தி அதன் வழியாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை நீ நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கிராம்ஷி சொல்றாரு. இப்ப பெரியார் என்ன சொன்னார்னா, சமூகத்துல வந்து ஜாதி எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மாதிரியான போராட்டங்களை நடத்துவதுதான் அடிப்படையான பணி. அரசியல்னால இதை செய்ய முடியாது, அதனால நான் அரசியல் கட்சிக்கு போக மாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன், தேர்தலில் நிற்கிறவங்க ஓட்டு வாங்க அரசியல் இதை எவனும் பேச மாட்டான், இதை வந்து இந்த மாற்றங்கள் நடந்தாதான் அரசியல் மாற்றங்களே நடக்கும், அதுதான் உண்மை. இப்ப கம்பூர்ல வந்து போராட்டம் நடத்துறாங்க, நம்ம தோழர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு சின்ன போராட்டம் தான், ஒரு பஸ்ஸு கிராமத்துக்கு போகணும். இந்த பஸ்ஸு கிராமத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கான முகநூல் பதிவுகள், அதற்கான உள்ளூர் போராட்டங்கள் தொடர்ச்சியாக அந்த ஸ்ட்ரகிள் போடுச்சு. ஒரு கட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகமே ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு போகலை. அந்த பஸ்ஸு வந்து அந்த பகுதியில் வந்து பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, அந்த பஸ்ஸை அந்த ஊருக்கு போய் டெர்மினேட் பண்ணால் அவன் எல்லாம் ஏரியாவில் உட்காந்துப்பான், ஊருக்குள்ளே வந்த மற்ற ஜாதிக்காரங்க நின்றுட்டு தான் வரணும், அவன் உட்காந்துக்கிட்டு நான் நின்றுட்டு வரணுமா அப்படிங்கிறதுனால எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ளே பஸ் விடாமல் இருக்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் உறுதியாக இருந்துச்சு, ஏன்னா எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து போராட்டம் எடுத்தாங்க தோழர்கள். இல்லை சுயஜாதி மறுப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து ஜாதி ஒழிப்பை வந்து பெரியார் இயக்கம் எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் ரோட்டில் உட்காந்துறவங்க பேசிக்கிட்டு சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஊருக்கெல்லாம் பஸ்ஸெலாம் வர்றதில்லை, நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருவாங்கிறதால வர்றதில்லை சொன்னதோடு அவங்க கதையை முடிச்சுட்டாங்க. எந்த ஒரு மக்களும் அந்த ஊரில் வந்து ஐயா எங்கள் ஊருக்கு இந்த பஸ்ஸு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லி ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க எதுவும் கோரிக்கை வைக்காமலே, ஆர்ப்பாட்டம் வைக்காமலே,
சாதி அடிப்படையில் ஒரு தீண்டாமைங்க நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரியார் இயக்கம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒழிக்கணும், அந்த தீண்டாமையை சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை, அது அந்த சாதியை சாராத மற்ற சாதிகளை சேர்ந்தவங்க அவங்களுக்காக ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான ஜாதி எதிர்ப்பு இயக்கம் போராட்டத்துக்கான ஒரு அடையாளம். அதை நம்ம செஞ்சிருக்கோம். அப்ப ஜாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு தளத்தில் இருந்து ஜாதி எதிர்ப்பை எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எந்த ஜாதிக்காரன் பாதிக்கப்பட்டான், அதில் அருந்து பாதிக்கப்பட்டாங்களா, பறையர் பாதிக்கப்பட்டாங்களா, பல்லர் பாதிக்கப்பட்டாங்களா, அவங்க பாதிப்புக்கு தான் நாங்கள் வருவோம். இல்லை இந்த முக்குளத்தில் பாதிக்கப்பட்டானா முக்குளத்தில் ஒதுங்கிடுவோம், நாடார் பேசுறானா நாடார் ஒதுங்கிடுவோம். இந்த இந்த ஜாதி எதிர்ப்பு தான் நடந்துட்டு இருக்க நாட்டில். அப்ப ஜாதி எதிர்ப்புங்கிற லட்சியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கின்றவர்கள் தன்னை ஜாதி எதிர்ப்பு அடையாளத்திலிருந்து மீட்டுக்கிட்டு அந்த ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுங்கிறதா உண்மையான ஒரு ஜாதி எதிர்ப்பான ஒரு விஷயமா வந்து மாறக்கூடிய விஷயமா இருக்கு. அது சுயஜாதி மறுப்பினுடைய உண்மையான ஒரு அடையாளங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மத புரட்சியோடு நடத்தணும். பெரியார் அதான் சொன்னார், சமுதாய மாற்றம் வரணும். சமுதாய மாற்றம்னா இப்படிப்பட்ட போராட்டம், இந்த கம்பனூர் இருக்கிற போராட்டங்கள் தான். இது ஒரு குறியீட்டு போராட்டம் தான். ஒரு ஊர்ல ஒரு பஸ் இல்லைங்கிறது ஒரு குறியீடு. நம்ம வந்து ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு நடத்துறப்ப இது மாதிரியான ஒரு குறியீட்டு அடையாளங்களை முன்னிறுத்தி அதன் வழியாக ஜாதி எதிர்ப்பை வந்து மக்களிடம் கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறை பெரியார் காலத்துல இருந்தது. பிராமணால் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்காரன் அவன் வந்து பேரை அழிக்க மாட்டான். அந்த ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் நடந்தது. தினமும் 4 பேர் 5 பேர் 4 பேர் 5 பேர் 1500 மேல வருஷம் பூரா நடந்து கடைசியா வந்து அவன் வந்து சரணடைஞ்சான் அப்படின்னு முரளிஸ்காரே சொல்றாங்க. அவன் சரணடைந்தானுங்கிறதுக்கு ஒன்றும் பதிவு இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அவன் அங்கேருந்து வந்து பெரியார்ட்ட வெத்தலை வகைப்பெல்லாம் வச்சு நாங்கள் வந்து திருந்திட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் கேட்டதாகவும் அதனால அப்புறம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிவு பண்ணல பெரியார், அதெல்லாம் ஒரு பதிவை போடல. என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான், என்கிட்ட வந்து கேட்டான் அப்படிலாம் பெரியார் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. அது ஒரு பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கிட்டார். போராட்ட வெற்றி அப்படிங்கிற விஷயமா தான் அவர் பார்த்துருக்கிறார். அவர் அப்படிதான் பதிவு இருக்குங்களா? இல்ல, அதான் மற்றவங்க சொன்னதான் நம்ம சொல்றது. அப்ப அது அது உண்மையான ஒரு ஜாதி எதிர்ப்பு போராளிக்கான இருக்க வேண்டிய அடையாளம் தான். இப்ப நான் வந்து நம்ம கம்பனூர் பஸ் போராட்டம் நடத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் நாங்க தான், எங்க மந்திரி வந்து தான் பண்ணாரு, இது நாங்க தான் எல்லாம் செஞ்சோம், இது வந்து எங்களுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இவங்க யாரு திமுக எங்க இருந்தாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, கிளைம் பண்றாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப இந்த குறியீட்டு போராட்டத்தை நான் சொல்றேன். அப்ப பிராமண இப்ப குறியீட்டு போட்டா அதை ஒண்ணு வச்சு நம்ம நடத்தணும். ஆகம கோயில்கள்ல அனைத்து சாயரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆகம கோயில் அர்ச்சகர் விஷயம் என்ன பெரிய ஐஏஎஸ் வருதா, பெரிய பலட்சம் வருதா, அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. அது பார்ப்பனியத்தினுடைய உயர் நாடி. இந்த கடவுள்கிட்ட போய் கடவுள் இவனுக்கு கட்டுப்பட்டவர், கடவுள் வந்து பாப்பானுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர், பார்ப்பன மொழிக்கு தான் அவர் கட்டுப்பட்டவர் அப்படின்னு கடவுளே உன்னுடைய கட்டுப்பாட்டை நீ வச்சுக்கிட்டு, நீ மற்றவனெல்லாம் வந்து கடவுள் சொல்றதை கேட்க மாட்டான்னு மற்ற சமூகத்தெல்லாம் வந்து அங்கே ஒதுக்கி வைக்கிறது கூட உரிய ட்ரைனிங் கொடுத்து உரிய பிராக்டிஸ் கொடுத்து உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஒதுக்கி வச்சா அதுல கூட நியாயம் இருக்கு. சாரி, அது அப்படி ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா கூட இல்லை. நீ வந்து இந்த கம்யூனிட்டியில இல்லை, இந்த அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கம்யூனிட்டி கடவுளை நெருங்க முடியாது, சூத்திர கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு இழிவை அவமானத்தை அந்த இடத்துல வந்து பதிய வைக்கிறான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உயிர்நாடியாக எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வைத்துதான் பெரியார் வந்து அந்த போராட்டத்தை வந்து கடைசியில தன்னுடைய இறுதி போராட்டங்களை சொன்னார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, பிராமின் இல்லாம மற்றவெல்லாம் ஆகம கோயில மற்ற ஜாதிகாரம் வந்துட்டான்னா பிராமின கடவுளை விட்டுருவான், ஏன்னா அவன் கட்டுப்பாடுல இருக்கிறவன் விட்டுருவான். ஆசிரியர் கூட்டங்கள்லாம் சொல்லுவார், பிராமணன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் போய் கோயிலில் போய் மணி அடிச்சு, பழனி கோயில்லையோ திருச்செந்தூர் முருகன் கோயில்லையோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் போய் மணி அடிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சா, பிராமணனே என்ன பாப்பான் சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் எல்லாம் ஓடி போயிட்டாரு, யாரும் கோயிலுக்கு போகாதீங்க, கடவுள்லாம் இங்கேருந்து எல்லாம் மறைஞ்சு போயிட்டாரு, பாப்பானே கடவுள் எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உயிர்நாடி எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அது பேசப்பட்டது. இந்த அடிப்படையில ஒரு பெரியாருடைய ஒரு கொட்டேஷன் இது வந்து ரொம்ப சரியா இருக்கு, அது வந்து நான் சுட்டி காட்ட விரும்புறேன். சாரி, அதான் சொல்றாரு, ஜாதி வித்தியாசம் என்கிற கொடுமைத்தன்மை என்பது
இந்த நாட்டை விட்டு ஒழிய வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்து விட வேண்டும். ஒன்று, ஒரு மனிதனுக்கு கீழோ அல்லது மேலோ சாதி என்பது ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்தாக வேண்டும். அதற்கு மேல் சாதி வித்தியாசத்திற்கு ஆதாரம் உள்ளவைகளை அடியோடு ஒழிக்க முயல வேண்டும். அப்படி செய்யாமல் உயர்வு தாழ்வை போக்கிவிடலாம் என்று கருதுதல் நுனிமரத்தில் நின்று கொண்டு அடிமரத்தை விட்டுகின்ற மனிதனின் முட்டாள் செய்கையாகும். சாதி ஆச்சாரம் என்பவை மதம் என்னும் மரத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றன. சாதியை மதத்திலிருந்து பிரித்து கவ்வ வேண்டும். இப்படி பிரிக்க முடியாத வரையில் சாதியும் மதமும் ஒன்றோடொன்று இறுக பின்னிக்கொண்டு இருக்குமேயானால் அந்த இரண்டையும் வீழ்த்தியே ஆக வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று சாதி இரண்டையும் வீழ்த்தியாக வேண்டும். முன்னிருந்த அந்த உயர் சாதி கபடர்கள் அவ்வளவு தந்திரமாக ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத வகையில் சாதியையும் மதத்தையும் பிணைத்து பின்னிக்கொண்டிருக்கும்படி இறுக கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்போ ஜாதியிலேருந்து மதத்தை பிரிக்கணும், ஜாதியிலேருந்து மதத்தை எவ்வளோ தூரம் அதுக்கு மதத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது நம்ம விடுவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாத கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ இந்து சமயம் அப்படிங்கிறது ஒரு சனாதன தர்மம். இந்து மதங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அது எட்டர்னல், அதை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ அவங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இந்து சமயம் சனாதனம் தான், மதத்தின் ஒற்றுமை பேசுறது அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டு உண்மையாக உணர்ந்திருந்துன்னு சொன்னால் முதல்ல 2 சட்டத்தை அவங்க நீக்கணும். ஒன்று இந்து மத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் அப்படிங்கிற சட்டத்தை நீ நீக்கணும். இந்து மதம் சமமாக இருந்தான்னு சொன்னால் எதுக்கு நீ இந்து மதத்துக்கு 2 பிரிவுக்கு தனித்தனியாக பிரித்து காட்டுற? இந்து மதத்தில் 2 தனித்தனி பிரிவாக இருக்குன்னு தானே ஒத்துக்கிட்டு இருக்க. அது 2 சமம் இல்லைங்கிறதா நீ ஒத்துக்கிட்டு இருக்க. சட்டத்தில் எழுதி வச்சிருக்கல, அப்புறம் எப்படி இந்து மதம் சமம் நீ சொல்ற? அது ஒரு கேள்வி. 2வது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும். இந்து மதத்தில் வன்கொடுமையாக இருக்கிறவன் தீண்டப்படாமல் இருக்கான், அவன் மேலே ஒரு கொடுமை இருக்குது அப்படிங்கிற சட்ட ரீதியாக நீ ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த சட்டத்தை சட்ட ரீதியாகவே இந்து மதம் ஒரு சமத்துவான மதம் இல்லைங்கிறத சட்டத்தின் வழியாக ஒத்துட்டு இருக்கீங்க. அப்போ இது எப்படி சமமான இருக்குன்னு நீங்கள் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும்? அது எந்த விதமான நியாயமும் இல்லை. அதான் பெரியார் சொல்கிறாரு, இந்த எல்லாத்தையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் சாதி கபடங்கள் எவ்வளவு தந்திரமாக ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத வகையில் சாதியையும் மதத்தையும் பிணைத்து பின்னிக் கொண்டிருக்கும்படி இறுக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் சாதியை அழிக்க தலைப்படையில் மதமும் வெட்டுப்படுகிறது என்று பயப்படாமல் சாதி மரத்தையும் மத மரத்தையும் சேர்த்து நெருப்பு வைத்து சாம்பலாக்க வேண்டியது தவிர்க்க முடியாத அவசியமாகும். அதனால் சொல்லிட்டு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஜாதி மதம் வேதம் கடவுள் எல்லாவற்றையும் ஒழித்துத்தான் ஆக வேண்டும். இவற்றில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து வராது. இப்படி நாம் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாமல் எல்லாவற்றையும் சேர்த்து கொளுத்தும் போது உண்மையில் ஏதாவது சத்து இருந்தால் அது அழியாது. திஸ் a vital point. அது என்ன அர்த்தம்? சத்துங்கிறது சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் சமூகத்தினுடைய சூழலுக்கும் அது பயன்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அது சர்வை பண்ணணும். அதுதான் அதில் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப தான் இன்னைக்கு இந்து மதத்தில் பல மாற்றங்கள் வந்தாலும் இன்னும் டிஸ்கிரிமினேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவல்லும் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இந்து மதத்தில் ஜாதி கிடையாது, இந்து மதத்தில் தீண்டாமை கிடையாது. இதுதான் இந்து மதத்தினுடைய தர்மம். கடந்த காலத்தில் இந்து சாஸ்திரம் தர்மங்களை பேசுகிற பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, ராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, அது இந்து மதத்தினுடைய டெக்ஸ்ட் இல்லை என்று நீங்கள் அறிவிச்சுட்டு இந்து மதம்னு ஒரு மதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களே ஏற்றுக்க தயாராக. இந்து மதத்தை நீங்கள் அழிக்க முடியுமா? ஒரு மதத்தையே ஒழிக்க முடியுமா? ஜாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. ஆனால் இந்து மதத்தை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. அந்த ஒழிப்புங்கிறது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த உள்ளடக்கத்தில் இருக்கிற பாகுபாட்டை ஒழித்தல் அப்படிங்கிறதா அந்த ஒழிப்பு என்ற கான்செப்டுக்குள்ள அடங்கியிருக்க தத்துவம். அந்த பாகுபாட்டை நீங்கள் ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அடையாளம் தான். அது அடையாளம் இல்லாமல் சமூகத்தினுடைய ஒரு இயங்கு சக்தியாக, சமூகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிற வரையில் அதை எழுக்கணும். அது வச்சு அடையாளம்னா அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்போ நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா, அங்கே இங்கேருந்து தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு போனீங்கன்னா கோவிந்தசாமி படையாச்சி, சுந்தரராஜன் நாயுடு அப்படின்னா பேரே போடுறாங்க. ஆனால் அங்கே ஜாதிக்குள்ளே யாரும் திருமணம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது இங்கேருந்து கொண்டு போய் அந்த நாயுடு படையாச்சிங்கிற பேர் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அது ஒரு ஜாதியினுடைய அடையாளமாக அங்கே நோட்டிஃபை பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ஜாதி இங்கே அந்த உள்ளடக்கத்தை இழந்து போச்சுன்னா அது அர்த்தம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஹைராக்கி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஒடுக்குமுறை இருக்கு, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஆக
இந்த அவர் சொல்றது வந்து கிராம்ஷிங்கிற அந்த மத கத்தோலிக்க சபையை எடுத்து போராடணும். அந்த மாதிரி பெரியார் வந்து அதை மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை பொதுவுடைமை சமதர்ம சமூகம் வரணும்னு சொன்னா அவர் வந்து இப்படி ஒரு கலாச்சார புரட்சி போராட்டம் நடத்தணும்னு சொன்னாரு. ஆக கிராம்ஷி சொன்ன மார்க்சிய கருத்தை பெரியார் சொன்ன கருத்து வந்து கிராம்ஷி கருத்தோட ஒத்து போகணும். கிராம்ஷியை பார்த்து தான் பெரியார் சொல்ல, பெரியார் சொன்ன கருத்து வந்து கிராம்ஷி கருத்தோட ஒத்து போற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கிராம்ஷி சொல்றது முக்கியமான விஷயம்னா, ரொம்ப போர் அடிக்குதா இல்லை பேசலாமா? பேசலாமா? இல்ல ரொம்ப தத்துவமா பேசியிருந்தா அது பிரச்சனை ஆயிடும். பரவாயில்ல, முடிச்சிடலாம். அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வர்க்கம் இப்பெல்லாம் பேசுறீங்கல்ல விவசாய வர்க்கம் அலுவலகத்தில், அதை வந்து நீங்க சிவில் சமூகத்தை முன்னாடி வைக்கிறார். சிவில் சமூகத்துக்கு திருத்துவதற்கான ஒரு போராட்டமா சிவில் சொசைட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ ஒரு சிட்டிசன், இப்போ நம்மெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிட்டிசன், சிவில் சொசைட்டி. சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? மத அடையாளம் கிடையாது, ஜாதி அடையாளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாஸ்போர்ட் நமக்கு எது கொடுக்குறான்? சிட்டிசன். அதில் வந்து எந்த ஜாதி மத அடையாளம் கிடையாது. ரேஷன் கார்டு சிட்டிசன், எந்த ஜாதி அடையாளம் மதம் கிடையாது. ஓட்டர் ஐடென்டிட்டி சிட்டிசன். நம்ம ஆனால் சிட்டிசன் இருக்கமே தவிர சிட்டிசனாக இருக்கமா இல்லை. இந்த சிட்டிசனுக்கு மேலே ஜாதியையும் மதத்தையும் ஏற்றி வச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிவில் சொசைட்டியாக மாறுதுங்கிறப்ப நான் சிட்டிசனாக இருக்க விரும்புகிறேன், ஜாதிக்காரனாக இருக்க விரும்புகிறேன், மதக்காரனாக இருக்க விரும்பல அப்படிங்கிறத ஒரு சிட்டிசன் அடிப்படையில் நிர்ணயிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்கிறார். அப்புறம் சில மார்க்சியர்கள்லாம் வந்து அந்த மார்க்சிய மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேயே பெரியார் ஒத்து வருதுன்னு சொல்கிற சில தத்துவங்களும் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் எந்த தத்துவ கோட்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் பேசினாலும் கூட பெரியாருடைய அந்த தத்துவ பாதை வழிநடத்தல் என்பது இதுவரையிலும் வந்து சமூகத்தில் வந்து யாரும் தொடாத, சந்திக்க முடியாத ஒரு எதிரியை வீழ்த்தி இழுத்து நடத்துகிற ஒரு போராட்டமாக வந்து பெரியார் போராட்டங்கிறது நடந்திருக்கு. தத்துவ போராட்டங்கள், தத்துவ கட்சி நடத்த முடியாதவர்கள் சாதிக்காத வெற்றியை தத்துவ வரையறைக்குள் தன்னை புகுத்தி கொள்ளாமல் சமூகத்தினுடைய உண்மையான எதிரி யார் என்று தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக கண்டறிந்து இவன் தான் எதிரி, இவன் தான் உன்னை வந்து வளர விடாம, முயற்சி இல்லாம சுயமரியாதை மறுக்கறா இருக்காங்கிறத முன்னெடுத்து அவர் நடத்திய இந்த போராட்டம் ஒண்ணுதான் என்னை தத்துவார்த்த போராட்டங்களை விட ஓரளவு சாதனைகளை, வெற்றிகளை நிரூபித்து காட்டிருக்கிற ஒரு தத்துவமாக பெரியாரியல் தத்துவம் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு, ஏன்னா இங்கிருந்து தான் எல்லா விஷயமும் போகுது. முதலாக இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தம் இந்த இயக்கம் போராடி கொண்டு வராமல் இருந்தால் இந்தியாவில் இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடுங்கிறதே கிடையாது. இங்கேதானே அது போயிருக்க விஷயங்கள். இப்போ ஜாதிங்கிறது எதுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அம்பேத்கர் வந்து ஒரு கருத்தெழுதியாக சொன்னாலும் இன்னைக்கு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு அம்பேத்கரிஸ்டா இருக்கிறவங்க ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தையும் தீண்டாமை எதிர்ப்பு போராட்டத்தையும் இன்றைக்கு அரசியல் வடிவமாக பெற்றவர்கள் வந்து நடத்துறாங்கன்னா அப்படின்னு கேட்டால் அது இதை விட ரொம்ப மோசமான ஒரு ஜாதி கட்டமைப்பில் தான் இன்னைக்கு அங்கே சமூகம் இருந்துட்டு. அப்போ பெரியாரியுடைய ஒரு கோட்பாடு வந்து ஒரு கண்ணோட்ட கோட்பாடுங்கிறத வந்து பல அறிஞர்கள் கண்ணோட்டத்தில் புகுத்துறாங்க. அதை வந்து வெவ்வேறு லாங்குவேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. எம்எஸ் பாண்டியன் அவர் ஒரு லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. இப்போ அதெல்லாம் பேச டைம் நினைக்கிறேன், அதோட விட்டுருவார். ஆக இப்படிப்பட்ட பல தத்துவ அறிஞர்கள் பெரியாரியலுக்கு ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கு, சமூகவியல் இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் பெரியார் நமக்கு தந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த எதிரி யாரு அப்படிங்கிறத அடையாளம் காட்டிட்டு அதற்கான போராட்ட முறையை நீங்க எப்படி எடுக்கணுங்கிறத காட்டிட்டு அந்த போராட்டம் நடத்துறவங்க எப்படிப்பட்ட மனநிலைக்கு உள்ளானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிட்டு ஒரு ஜாதி மறுப்பாளராக, ஜாதியை கடந்தவர்களாக, சுயஜாதி மறுப்பாளராக நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தளத்துல பெரியாரியோட பயணம் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து இதை கொண்டு போறது, மக்கள்கிட்ட வந்து இந்த போராட்ட வடிவங்களை எப்படி மாற்றுறது? பல இளைஞர்கள் வந்து பெருசாக இப்போ 3 வகையாக பிரிக்கிறாங்க இளைஞர்களை. ஒன்று வந்து ஜென் ஒய் அப்படிங்கிறவங்க வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர். 2வது வந்து ஜென் இசட்டுங்கிறது வந்து முகநூல், இந்த சோசியல் அது வந்தவங்க வந்து ஜென் இசட். 3வது பிரிவு வந்து ஜென் ஆல்ஃபாங்கிறது வந்து இன்னைக்கு ஏஐ பிற்பாட்டுக்கு வந்தவங்க. தொழில்நுட்பம் ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து முகநூல் செக்ஷன் 1, இன்னைக்கு 3வது செக்ஷன் வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து ஏஐக்கு வந்துருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து. இப்போ கருத்து பரிமாற்றங்கள், போராட்டங்கள் நடத்துறது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு வந்துருக்கு. எந்த பிரச்சார கூட்டம் நடத்தாமல், மாநாடு நடத்தாமல் அந்த இதுலேயே வந்து முகநூல்லையே வந்து ஆட்சியை பிடிச்ச வரலாறும் இன்னைக்கு வந்துருச்சு.
சரி, இப்போ இந்த முகநூல் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தோழர் நேர்த்தி விளக்குறார். இப்போ வந்து சில இதில் வந்து எப்படி நம்ம ட்ரெண்டை வந்து உருவாக்கலாம், பெரியார் இயக்கம் வந்து எந்த ட்ரெண்டை வச்சா பண்ணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதுக்குள்ளே வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அது மக்கள்கிட்ட வேகமாக போகக்கூடிய ஒரு விஷயமா மாறும். அப்போ வந்து ஜாதியினுடைய கொடுமைகள் இந்த 4வது தலைமுறை 3வது தலைமுறைலாம் அனுபவிக்கிறார். ரிசர்வேஷன், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் படித்து மேலே வந்தாங்க. அவங்களுக்கு கடந்த கால வரலாறு கஷ்டம்லாம் தெரியாது. அவருடைய நிகழ்காலத்தில் அவனுக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, ஒரு கிளீன் கவர்மெண்ட் வேணும், ஒரு ஊழலற்ற அரசாங்கம் வேணும். அதுதான் அவனுக்கு. சமூகத்தில் என்ன ஊழல் இருக்குங்கிறத பற்றி அவனுக்கு தெரியாது. சோசியலில் வந்து பெரிய ஊழல், அரசியல் ஊழலை விட சோசியல் நடக்கிற ஜாதிய கட்டமைப்பு, பெண்ணடிமை, இது நான் தான் பெரியவன், நீ தான் வடங்கவன், நீ தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமூக ஊழல் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சோசியலில் வந்து ஒரு கரப்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டா இருக்குது. அதை பற்றி அவனுக்கு தெரியறதில்ல. அப்போ சமூகத்தில் நடக்கிற இந்த ஊழல்களை வந்து அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அப்படி ஒரு இருக்குப்பா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த கருத்துக்களை வந்து ட்ரெண்டிங்காக விடலாம், எந்த கருத்தை வந்து வளர்த்து விடலாம், எதை செஞ்சால் அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து நம்முடைய பிரச்சார முறையில் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். அது நம்ம ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் நம்ம மாற வேண்டியது. பிரச்சார பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி பாருங்கள், எதை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி, எதை செஞ்சால் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், திருமண முறைகள், ஆர்த்தோடாக்ஸ் திருமணம் நடக்குது, பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க, மண்டபம் பிடிக்கிறாங்க, பல லட்சம் பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டில் சிலம்பரம், ஆடம்பர திருமணம் இதெல்லாம் வந்து இருக்குது. பொதுவாக இளைஞர்கள்லாம் வந்து இந்த ஆடம்பர திருமணத்தை இப்போ அவ்வளோ விரும்புறதில்லை. திருமணம் வந்து ஒரு எளிமையாக இருக்கணும், இதுக்கு இவ்வளோ, அது ஒரு ஜென்ரல் பொதுப்புத்தியில் வளர்ந்து வர ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ எளிமையான திருமணமாக இருக்கணும், அது வந்து ஒன்றை இழிவுபடுத்தாத திருமணமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் ஆப்ஷன் வந்து சுயமரியாதை திருமணம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் பரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங்கை நம்ம சுயமரியாதை திருமணத்துக்கு நம்ம சொல்லி பிரச்சார இயக்கம் நடத்துனது இல்லை. சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டு இருக்கு, விருப்பப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது பல இடத்துல டைல்யூட் ஆகிருக்கு. காலையில் வைதிக திருமணம், சாயந்தரம் சுய திருமணம். ஒரு சாயந்தரம் வரவேற்புக்கு மட்டும் தலைவர்கள்லாம் வருவாங்க, பூங்கத்து கொடுப்பாங்க, அது போட்டோ எடுத்துகிட்டு வந்துடும். காலையில் வந்து வைதிக திருமணம் அது மழைப்படி நடந்திருக்கும். 2 திருமணங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. பிஆர் 2 திருமணம் போயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த திருமணம் இது ஒரு சடங்கு அது ஒரு சடங்கு அப்படிதான் இளைஞர்கள் பார்க்குறானே தவிர இதுக்குள்ளே இருக்கிற ஒரு காஸ்ட்டு பெண்ணடிமைங்களை பற்றி அவன் பேசலை. ஸோ குறைந்தபட்சம் இதுக்குள்ளே ஒரு பெண்ணடிமை இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதுக்குள்ளே வந்து வரதட்சணை கொடுக்கறவங்கலாம் இருக்குது. ஸோ எளிமையான திருமணம், சுயமரியாதை திருமணம் ஒரு கோட் போடணும்னு வச்சுங்க. இதை வந்து நம்ம ட்ரெண்டிங்களை விடலாம், மக்கள்கிட்ட வந்து இது எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து ஜாதியால் உனக்கு என்ன பயன் கிடைச்சது, நீ என்ன சம்பாதிச்ச, ஜாதியால் உனக்கு என்ன வருமானம் கிடைச்சது, ஜாதி உனக்கு ஒன்றா கொண்டு வந்து சேர்த்துச்சு, உனக்கு ஜாதினால உனக்கு வாழ்க்கை என்ன, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இது மாதிரி எளிமையான மொழியில் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட, ஜென்சி ஏக்கிட்ட, மற்றவங்கள்ட்ட இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் சிந்திச்சு அதை பற்றியான ஒரு முன்னோட்டம், அதுக்கு முன்னெடுப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் சிந்திக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சரியான ஒரு, நான் ஒரு உதாரணம் சொன்னேன், அப்படி சிந்திக்கலாம். அது ட்ரெண்டிங்கில் வந்து அது மாதிரி செய்வோம், போராட்ட வடிவத்தை மாற்றுவோம். இளைஞர்கிட்ட இயக்கம் சாராத பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணுங்கிறது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, வலதுசாரியை நோக்கி போகின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வலதுசாரி, எனக்கு பிஜேபி வேணும், இந்து மதம் வேணும், இந்து மதம் தான் எனக்கு அடையாளம் என்று சொல்லுகிற இளைஞர்கள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒன்று வந்து அவன் பார்ப்பனிய பின்னணியிலேருந்து வந்திருப்பான், இல்லாட்டி வந்து உயர்ஜாதி சமூக பின்னணியிலேருந்து அவன் வந்தவனாக இருப்பான். அவனுடைய ஆதிக்க மனநிலையிலிருந்து அந்த கருத்துக்கள் பண்ணும்போது ஆதிக்க மனநிலையை வந்து ஏற்றுக்கொள்கிற சமூக சூழலுங்கிறது இப்போ இல்லை. அதுக்கு இப்போ விஜயுடைய எம்எல்ஏக்களும் ஜெயிச்சு வந்ததுங்கிறதே ஒரு சரியான சான்றல். இதை விட வேற உதாரணம் எதுவும் வேண்டாம். சாதாரணமாக எவனா இருந்தாலும் வாடாளி ஒழுங்காக இருந்தால் போதுங்கிற மாதிரி மனநிலை ஜெனரேட். ஸோ அப்போ வந்து வலதுசாரியை நோக்கி போவதற்கு இளைஞர் தயாராக இல்லை. ஆனால் வலதுசாரி அரசியல் ஒன்று நடக்குது. இது ஒன்றியத்தில் இருக்கிற அதிகாரத்தின் காரணமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல். ஒன்றியத்தில் வந்து பிஜேபியே இல்லைன்னு வச்சுங்க, அவன்கிட்ட பவர் இல்லைன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் பிஜேபிக்கு சேர்ந்துருக்க மாட்டான். அவன் போய் அங்கே ஏகப்பட்ட பதவிகள் வாங்குறான், பேங்க் லோன் வாங்குறான், விவசாயம் வாங்குறான், எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்து ஆள் சேர்க்குறான், முஸ்லீம் எதிர்ப்பை வச்சு பேசுகிறான். இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஸ்லோ. இருக்க இப்போ ஒரு சீட்டில் தான் வந்து இன்னும் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை. ஜென்ரலான ஒரு பார்வைங்கிறது வந்து மோசமான வலதுசாரி நோக்கி போகிறதில்லை. அதே சமயத்தில் மோசமான ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்க வரதில்லை. 2 கடையில் இருக்காங்க. ஆனால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாத கோட்பாடை வந்து மத கோட்பாடுகள் இருக்கு. மதத்தினால வந்து இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள்லாம் போய் எல்லா கோவிலுக்கும் போய் வெள்ளி செவ்வா இது பண்ணிட்டு
அமாவாசை இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் வந்து அதெல்லாம் விலகி வந்துட்டாங்க. அவனுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேற வந்துருச்சு. அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த கருத்தை வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து எப்படி வந்து ஒரு எளிதான முறையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இந்த சூழல், சமூக சூழல் இருக்கிற வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இன்னும் டைம் இருக்கா பேசுறதுக்கு? முடிச்சிடலாமா? ரொம்ப நன்றி, வணக்கம்.